ஹலோ வீவர்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போகுது ரயில். இந்த படம் ரீசெண்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி இப்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படம் ஓப்பனிங்ல முத்தையாவை தான் காமிக்கிறாங்க. இவரு பாத்தீங்கன்னா வேலைக்கு போகாம வெட்டி ஆபீசரா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ரோட்ல போற பஸ், ஆடு மாடு எல்லாத்தையும் அளந்துக்கிட்டு கடத்துக்கிட்டு தண்ணி அடிக்க எவன்டா வருவான், எவன்டா நமக்கு வாங்கி தருவான், அந்த மாதிரி நினைப்பு வச்சுக்கிட்டு கடை வெட்டி செருப்பு குடுக்கறானப்பா, குடிச்சுட்டு சாப்பிட்டு சாயந்தரமா வருவான் வா. அப்பதான் இங்க பிரியாணி இருக்குன்னு சொல்ல இவர் கூட முத்தையாவும் போறாரு. அந்த கெடாவெட்ல இவங்களுக்கு தேவையான சரக்கெல்லாம் கிடைக்கல. அதனால இங்க ஒரு ஹோட்டல்ல வந்து சாப்பிட வராங்க. இங்க பானிபூரி மட்டும்தான் இருக்கு. 100 ரூபா தான் இருக்கு. இந்த படத்துல ஒரு வெட்டி ஆபீசர் அப்படின்னு பார்த்தா இல்லைங்க, அவர் வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் வேலையும் செய்யறாரு. இது வேலையை செஞ்சுட்டு 200-300 எல்லாம் வாங்குறாரு ஒரே பல்ப போட்டதுக்கு. இப்படி இவரு நல்லாவும் தான் வேலை செய்யறாரு. இவர் கூட பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் எடுபடி மாதிரி இவரு கூட அலைகிறாரு தண்ணி அடிக்கிறதுக்கு. செல்லம்மா இவங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க. அம்மா நேத்து ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்தே இல்ல. பக்கத்து வீட்டுல சுனில் ஒரு வடக்குல இருந்து வந்தவரு இருக்கிறாரு. அவரை செல்லம்மா பாத்தீங்கன்னா தன்னுடைய தம்பியாவே பாக்குறாங்க. போன போட்டா எடுக்கவே மாட்டேங்கிறியா? வெரி நைஸ். முத்தையா எல்லா வீட்டுக்கும் லைட்டு பீஸ் போனா பாப்பாரு. ஆனா தன்னுடைய வீட்டுக்கு பீஸ் போனா பாக்குறதுக்கு அவருக்கு லேட் ஆகுது. ஏன்னா அவர் தண்ணி அடிக்கிறதுக்கே அவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுலயே எப்ப பார்த்தாலும் தண்ணி அடிக்கிறதுலயே மூழ்கிறாரு. இவரு கூட ஒரு சின்ன பையன் வேலைக்கு வருவான். அவன்கிட்டயும் பாத்தீங்கன்னா கரிஞ்சி கொட்டுவாரு. என்ன பிடி குடிக்கிற? ஒரு கட்டத்துல ஒய்ஃபுக்கும் முத்தையாவுக்கும் சண்டை வந்துடும். அதனால முத்தையாவோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா கோச்சுக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கே போகணும்னு போயிருவாங்க. ஓம் பொண்டாட்டி நீ அடிக்குத இதுல அவங்க போனதை ஒரு இசுவா இவரு கூட வேலை செய்யறவரு இவர்கிட்ட ஏத்தி விடுறாரு. அதனால முத்தையாவுக்கு பாத்தீங்கன்னா வடக்குல இருந்து வந்தார்ல சுனில், அவர் மேல கோவப்படுறாரு. சுனில் பாத்தீங்கன்னா வடக்குல இருந்து வந்தவர் தான். ஆனா அவரு எல்லா நடவடிக்கையும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பயணம் போலதான் குறிக்குது. வீட்டுல குடியிருக்கிற சுனில் பாத்தீங்கன்னா சூப்பர்வைசரா இருக்கிறாரு. எங்கன்னா பஞ்சு மில்ல சூப்பர்வைசரா இருக்கிறாரு. அவரு ரோட்ல போறப்ப வரப்பெல்லாம் முத்தையாவை பார்த்தா அண்ணா லிப்ட் வேணுமானா ஏறுங்கண்ணா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்பாரு. அவரை பார்த்தாவே முத்தையாவுக்கு படு கோபமாயி வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போடா, என் வேலையை நான் பாத்துக்க தெரியும் சொல்லிடுவாரு. பார்ட்டி யாருன்னு மாறுபடியா சேட்டனா யாரா இருந்தாலும் எனக்கு 10% கமிஷன் கொடுத்தா. முத்தையாவுக்கு போற இடத்துல வேலையே கிடைக்காது. எலக்ட்ரிக்கல் கடை வைக்கலாம்னு அவங்க மாமனார்ட்ட 5 லட்சம் கேட்பாரு. மாமனாருக்கு முத்தையாவுக்கும் வாக்குவாதம் ஆகும். அது ஒரு பக்கம் போக வடக்குல இருந்து வந்தாருல அவங்க வீட்டுல குடியிருக்கிறாருல அவரை போட்டு தள்ளணும்னு நினைக்கிறாரு. அண்ணே நல்லதாங்க. முத்தையா சுனில போட்டு தள்ளணும்னு நினைச்சான். ஆனா பாத்தீங்கன்னா சுனில் ஆக்சிடென்ட்ல இறந்துருவான். இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா 2 பேருமே அடித்தடி சண்டை போட்டுருப்பாங்க. முத்தையா அவரோட பொண்டாட்டிய அடிப்பாரு. அதை போய் தடுத்த சுனில் இப்ப அவரை நம்ம கொல்லணும்னு நினைச்சா அவன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டானா அப்படின்னு இவரு பயந்து போயிருப்பாரு. 2 பேர் செஞ்சாங்கன்னா என்ன வேணா செய்வாங்க. போலீஸ்காரங்களாம் அவரு நடு வீட்டுல தான் போட்டிருப்பாங்க அந்த சுனிலோட பாடிய. ஒவ்வொரு நேரமும் அதை பார்த்துட்டு பயப்படுவாரு. சுனில் தாங்கிட்டு வந்து பேசுற மாதிரி நினைச்சுக்குவாரு. அது மட்டும் இல்லாம சுனில் பாட்டு பாடுவாரு. அதே மாதிரியே செத்த பிறகும் குரல் கேட்கும். இவரை பார்க்க ஒய்ஃப்ல இருந்து அவங்க ஃபேமிலியே வரும். இங்கேயே இருந்து காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு அவர் பேக்ல இருக்க பணத்தெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க. இறந்த பிறகு முத்தையாவுக்கு ஒரு சேஞ்ச் ஆகும், திருந்திடுவாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க.